பிரைஸ் தி லார்ட். ஹேவ் எ நைஸ் டே. இந்த நாளிலும் உங்களை நான் பார்ப்பதில் நான் கர்த்தருக்குள்ளாய் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். ஆண்டவர் இந்த நாளையும் ஆண்டவர் நமக்கு ஒரு அற்புதமான பிளெஸிங்ஸான ஒரு நாளாய் அமைத்து தருவார்னு சொல்லி உள்ளத்தில் ஆழத்திலிருந்து நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நான் தியானிக்கப்பட போகிற தேவனுடைய வார்த்தையானது சங்கீதங்கள் 23வது சங்கீதம் 6ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். இந்த சங்கீதத்தின் 1வது வசனத்தின்படியே கர்த்தரை தன்னுடைய மேய்ப்பராய் ஏற்றுக்கொள்கிற எந்த ஜனமோ எந்த நபரோ உண்மையாகவே கடவுள் அருளுகிற அந்த நிறைவான நன்மையும் கிருபையும் பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்வில், நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பாக்கியத்தை நாம் அனுபவிக்கிறோமா? இப்படிப்பட்ட ஆண்டவரோடு கூட அந்த உறவு வைத்திருக்கிறோமா? இப்படிப்பட்ட ஐக்கியத்தை நாம் ஆண்டவரோடு கூட வைத்திருக்கிறோமா என்பதை நாம் யோசித்து பார்க்கப்பட வேண்டும். வேதம் அப்படியா சொல்கிறது, எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஆகவே வேத புத்தகத்தை நாம் கருத்தாய் வாசித்து அதை நாம் தியானித்து ஜெபிக்கும் போது அதன் மூலமாக கர்த்தர் அறிகிற ஒரு நல்ல அந்த ஞானத்தை ஆண்டவர் கொடுத்து அந்த ஞானத்தின் மூலமாக நாம் வளர்ந்து கனி தருகிற ஒரு வாழ்க்கையாக நாம் மாற முடியும் இல்லையா? அப்படி கண்டு தருகிற வாழ்வை நாம் பெற்றுக்கொண்டோமேனால் நிச்சயமாகவே கர்த்தர் நம் மேய்ப்பராக இருப்பார். ஹல்லேலூயா. அவர் நமக்கு மேய்ப்பராக இருக்கும்போது நிச்சயமாகவே கர்த்தர் அருளுகிற அந்த அருளும் நன்மையும் கிருபையும் தொடர்ந்து நிறைவாய் கிடைக்க கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டுவார். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் ஆண்டவருடைய உறவிலே நாம் நிலைத்திருப்போம். ஆண்டுடைய ஐக்கியத்தில் நாம் நெருங்கியிருப்போம். ஒரு சமூகத்தில் பொறுமையோடு கூட காத்திருந்து நாம் செபிப்போம், தியானிப்போம். கர்த்தர் நிச்சயமாகவே நம்முடைய மேய்ப்பராக ஏற்றுக்கொள்ளும் போது ஆண்டவர் நிச்சயமாகவே நம்மை ஆசீர்வதிக்க வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளையும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.